ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை அந்த தனியா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 8 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் 1/4 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இல்லை இதை ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது தனியாக இப்போ வச்சிடலாம், ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 நிமிஷம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் நாட்டுக்கோழி கறி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நான் கறியை வதக்கினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். மசாலாவை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஜீரகம், மிளகு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கூடவே வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கறி நல்லா வதங்கியிருக்கும். இது கூட நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொதி வர வரலும் வெயிட் பண்ணலாம். கொதி வர ஸ்டேஜில் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதான் வறுத்து அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோர் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மளிகை பொருட்கள், மற்ற வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது. மற்ற ஆப்போட கம்மியான ரேட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.